எம்ஜிஆருடன் நடித்த பழைய நாடக நடிகர் ஒருவர் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று எம்ஜிஆரை பார்க்க வந்தபோது நடந்த ஒரு நெஞ்சை உருக்கும் சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் நாடகத்தில் நடித்த பழைய நாடக நடிகர் ஒருவர் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக ஒருமுறை ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அவரிடம் அங்கிருந்த உதவியாளர் என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள் என்று விசாரித்ததில் அந்த நாடக நடிகர் தயங்கி குடும்பமே பட்டினி, ஒன்றுமே முடியவில்லை என சொல்ல வந்ததை முழுமையாக சொல்ல முடியாமல் சங்கடப்பட்டிருக்கிறார். சின்னவரோட நாடகத்துல நடித்திருக்கேன், அதாவது எம்ஜிஆரோட நாடகத்தில் ஏதாவது உதவி கேட்கலாம் என வந்திருப்பதாகவும் ஒரு வழியாக சொல்லி முடித்திருக்கிறார். அப்புறம் அந்த நாடக நடிகரை பார்த்த அங்கிருந்த ஊழியர் ஒருவர், சரி இங்கேயே உட்காருங்க, எம்ஜிஆர் வெளியே வந்ததும் கேளுங்க, அவர் கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து எம்ஜிஆர் வெளியே வந்திருக்கிறார். தூரத்தில் இருந்த நாடக நடிகரை பார்த்திருக்கிறார் எம்ஜிஆர். பிறகு எப்படி வந்தேன்னு சைகையால் கேட்டுவிட்டு அப்புறம் இருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்றவர் காரில் ஏறி சென்று விட்டார். குடும்ப பட்டினிக்காக எம்ஜிஆரிடம் உதவி கேட்க வந்த அந்த நாடக நடிகரோ ஒன்றுமே புரியாமல் தவித்து நின்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்த அந்த ஊழியர், எம்ஜிஆர் உங்களை இருந்து சாப்பிட்டு விட்டு போக சொன்னார் இல்ல, அதனால மதியம் சாப்பிட்டு விட்டு போங்க என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு அந்த நாடக நடிகரோ, நான் எப்படி சாப்பிடுவது, என் குடும்பமே பட்டினியா கிடக்குதே என்று சொல்லியிருக்கிறார். அதன் பின் அந்த நாடக நடிகர் மதியம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் வந்துவிட்டார். அப்போது எம்ஜிஆரின் உதவியாளர் ஒருவர் அந்த நாடக நடிகரிடம், எம்ஜிஆர் வெளியே போகும்போது எம்ஜிஆரை பார்த்துவிட்டு போங்க என்றாராம். சாப்பிட்ட பிறகு அந்த நாடக நடிகர் எம்ஜிஆரை பார்த்ததும், சாப்பிட்டாயா என கேட்டுவிட்டு காரில் ஏறி வெளியே செல்வதற்காக புறப்பட்டார் எம்ஜிஆர். கண் கலங்கியபடி அவரையே பார்த்து நின்றாராம் அந்த நாடக நடிகர். உடனே அந்த நாடக நடிகரை பக்கத்தில் அழைத்த எம்ஜிஆர் அவரது சட்டை பையில் ஒரு கவரை வைத்தாராம். உடனே எம்ஜிஆரின் கார் கிளம்பியது. சட்டை பையில் எம்ஜிஆர் வைத்த அந்த கவரை பிரித்து பார்த்த அந்த நாடக நடிகருக்கோ கண்களில் கண்ணீர் வழிந்தது. காரணம், அந்த கவரில் 10,000 ரூபாய் இருந்ததாம். இன்றைய பண மதிப்பில் சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுநாள் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்ததும் எம்ஜிஆரின் உதவியாளர் எம்ஜிஆரிடம் கேட்டாராம், நீங்க நேத்து அந்த நாடக நடிகருக்கு மதிய உணவு கொடுத்து சாப்பிட சொன்னீங்க, அப்புறம் காரில் புறப்படும் போது அவரது சட்டை பையில் 10,000 ரூபாயுடன் கவரை வைத்தீர்கள், என்ன காரணம்னே எனக்கு தெரியல என்று கேட்டாராம். அதற்கு எம்ஜிஆர், எப்பவும் கஷ்டத்தோட வர்றவங்களை அவங்க வாயால பணத்தை கேட்க வைக்க கூடாது. என்னிடம் உதவி கேட்க வந்த அந்த நாடக நடிகரோ கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். அவர் பணம்னு யாரிடமும் கேட்க சங்கடப்படுவார். அவரா கேட்டிருந்தா நான் கொடுத்ததை விட குறைவாகத்தான் கேட்டிருப்பார். அதனால்தான் நானே அவருக்கு அந்த தொகையை வைத்து கொடுத்தேன் என்றாராம் எம்ஜிஆர். நாமும் அதனால்தான் இப்ப வரைக்கும் எம்ஜிஆரை நினைத்து கொண்டே இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.